Hello students, welcome to IASBYHEART. Welcome to today's comprehensive editorial analysis. இன்னைக்கு analysisல நம்ம ரெண்டு மூணு important articles பார்ப்போம். அதோட gist மட்டும் நான் சொல்றேன். To get an extensive understanding, just read the highlighted parts in the highlighted PDF. You can find this PDF in our blog. The link is given in the description box below. So without any further delay, let's get into today's video. Let's look at the first article of today. Tamil Nadu's distinct growth path is in peril. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா various states-க்கும் தமிழ்நாடும் அந்த growth trajectory எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Various indicators, for example, good governance index, water index, அப்புறம் இன்னும் infant mortality, maternal mortality, இந்த மாதிரி various index எடுத்தீங்கன்னா தமிழ்நாடு is performing decently well. இதுக்கு என்ன ரீசனாக இருக்க முடியும்? What are the various reasons? நம்ம ஒன்று நினச்சி எப்படி it favored good for the state அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. I'll just give you the gist of it. Tamil Nadu, however, bucks this trend. எந்த ட்ரெண்ட் சொல்றாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஸ்டேட் வந்து எக்கனாமிக்காக பயங்கரமாக ஃபேர் பண்ணாலும் அது வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இட் வில் நாட் ஃபேர் வெல். ஹியூமன் டெவலப்மெண்ட்டில் இஃப் இட் ஃபேர்ஸ் வெல், அது எக்கனாமிக் இண்டெக்ஸில் இட் வில் நாட் ஃபேர் குட். இது ரெண்டுமே இல்லாமல் ஹவு தமிழ்நாடு இஸ் பேலன்சிங் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. It has managed to combine relatively higher levels of human development with economic dynamism. Populist political mobilization against caste-based inequalities accompanied by political emphasis on inclusive modernization has been critical, because அப்பையிலிருந்தே அவங்க வந்து இந்த caste based discrimination இருக்கக்கூடாது நம்ம politicians ஒரு awareness create பண்ணதுனால அது மக்கள் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்க அளவுக்கு பதியறதுக்கு விடலை அப்படிங்கிறது one of the important factors. Dravidian mobilization has institutionalized two sets of policy interventions, economic popular and social popular, which have fostered a comparatively inclusive development pathway. So other states are compare பண்ணும்போது in Tamil Nadu there is inclusive development, that is there are various areas or arenas of development where people can merge. இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ மகாராஷ்டிரா அந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா it is highly developed than தமிழ்நாடு. ஆனா அங்க கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடுல people who are entrepreneurs அவங்க belonging to backward class and even more backward classes பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்காங்க. ஆனா பாப்புலர் ஒப்பீனியன் என்னவா இருக்கும்னா, இப்போ ஆண்டர்பிரனராக யாராவது ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அவங்க என்ன வெல் டு டூ ஃபேமிலியில இருந்தோ இல்லை வெல் டு டூ பேக்ரவுண்ட் ஃப்ரம் அ வெரி குட் சோஷியல் ஸ்டேட்டஸ் அவங்களா தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸில் அதுதான் உண்மையும் கூட. ஆனால் இன் தமிழ்நாடு பீப்புள் ஹூ ஆர் பிலாங்கிங் டு வெரி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆர் ஈவன் ஷெட்யூல் கிளாஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் அவங்கெல்லாம் தான் ஆண்டர்பிரனர்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோஷியல் பாப்புலர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ரைட் பேஸ்ட் இன்டர்வென்ஷன்ஸ் தட் என்ஷூர் இன்க்ளூசிவ் ஆக்சஸ் டு மாடர்ன் செக்டார்ஸ் அண்ட் பப்ளிக் குட்ஸ். அதாவது ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் பாலிசிஸ், லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லெஜிஸ்லேஷன் ஃபார் ஈக்குவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ், விமன் எக்ஸெட்ரா ஆர் சம் எக்ஸாம்பிள். ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர்லலாம் பார்த்தீங்கன்னா விமன் கேன் கம் ஒர்க், ஸ்டே இன் ஹாஸ்டல் அண்ட் தென் கோ. எந்த அளவுக்கு விமன் எம்பவர்மெண்ட்டுக்கு அவங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க, இல்லை எந்த அளவுக்கு விமன் அண்ட் மென் ஆர் ஈக்குவல்னு அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்க முடியும். ஸோ த நம்பர் ஆஃப் விமன் ஒர்க்கிங் பாப்புலேஷன், லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டில் விமன் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா it is more than compared to many North Indian states. Economic popular policies அப்படின்னா என்னன்னா, they are driven by electoral imperatives and tend to address issues of absolute poverty such as through expansion of food or education subsidies etc. So அப்பையிலிருந்தே நம்ம ஃபுட் சப்சிடிஸ் இதெல்லாம் ரொம்ப பேசிக் நீட்ஸ், இதுக்கெல்லாம் மனுஷனோ ஒரு ஃபேமிலியோ கஷ்டப்படக்கூடாதுன்னு அப்பையிலிருந்தே we started giving food subsidies. அதே மாதிரி எஜுகேஷனுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருந்தது. அப்பையிலிருந்தே நம்ம கல்ச்சர்லேயே கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு it was reiterated to us by our forefathers from a very long time. அதனால எஜுகேஷனுக்கும் ஃபுட்டுக்கும் we gave a lot of importance. India's human development policies have been historically biased towards elite. அந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ தமிழ்நாட்டில் அந்த சினாரியோ கிடையாது. Be it in education or be it in health, the scenario is totally different. Tamil Nadu emphasized primary education as early as 1950s. அதாவது நம்ம கொஞ்சம் இண்டிபெண்டன்ஸ் வாங்கின கொஞ்ச நாள்லயே we gave more importance to primary education and the focus gradually shifted towards higher education. அதனாலயோ என்னவோ இந்தியா தமிழ்நாடு is topping in gross enrollment ratio. We have almost achieved 100% enrollment.
Interventions such as noon meal scheme that goes back up to in the early 20th century, and infrastructure such as hostel for women, hostel for lower caste students, transport subsidy, tuition subsidies. Nama previous former Chief Minister Jayalalitha, she gave free bus passes. Idu ellame it focused on ensuring education to all. And inclusive and low cost, it made health and education in the country in Tamil Nadu inclusive and low cost. The state used caste-based reservation. இன்னமுமே இருக்கு caste-based reservation to enable broad-based access, simultaneously addressing the differences within the backward class and the scheduled castes. So அதனால நமக்குள்ள இந்த caste inequality இருந்தது. And நம்ம politicians already இதை வந்து அவங்க political point of viewல இதை யூஸ் பண்ண நினைச்சாலுமே அது மக்கள் மனசுல இந்த மாதிரி ஒரு டிவைட் இருக்கக்கூடாது, இட் இஸ் நாட் குட்ங்கிறது பதிஞ்சிட்டே தான் இருந்தது. ஹெல்த் செக்டார் எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடு has achieved relatively better indicators such as favorable total fertility rate, total infant mortality rate, maternal mortality rate across various social groups, be it இப்போ even Muslim population இருக்கட்டும், who usually tend to have more total fertility rate, அதுவுமே தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி. These are again outcomes of a long history of public interventions in healthcare. Social popular measures such as State Planning Commission, first State Planning Commission in India, with specifically for healthcare, investment in public health infrastructure, ensuring socially inclusive pool of health personnel, combined effectively with economic popular measures. இது எல்லாமே தான் it contributed to the place where Tamil Nadu is in now. And also Tamil Nadu Medical Services Corporation அப்படினா we had a special thing. Through this scheme the state had pioneered free provision of essential drugs and diagnostics at public healthcare facilities. இது எல்லாமே இப்ப தமிழ்நாடு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த தமிழ்நாடு politics பாத்தீங்கன்னா usually two parties dominate. இப்போ இருக்க மாதிரி எப்போ இருந்துமே only two parties dominate. So what will happen is அவங்க மிஸ் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாம் the other party will point out, இவங்க மிஸ் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாம் the other party will point out. இதுல கெட்டதுல நல்லது மாதிரி what happened was all the sectors were covered in, be it industry, health, education, tourism, etc. இந்த மாதிரி எல்லா இண்டஸ்ட்ரியுமே கவர் பண்ணதுனால there is equal growth in almost all the industry. Not one industry is more developed, அந்த மாதிரி இல்லாம ஓரளவுக்கு equal growth is seen in across the industries. Such attainments in human development have sustained and fed into economic dynamism. Contrary to popular perception that lower castes are mere recipients of welfare benefits. Usually நம்ம என்ன நினைப்போம், நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற வெல்ஃபேர் பெனிஃபிட்ஸ் எல்லாம் ஒரு பேக்வர்ட் கிளாஸஸ்க்கோ இல்லை லோவர் கிளாஸஸ்க்கோ தான் போகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் contrary to that opinion, in Tamil Nadu, higher share of lower caste entrepreneurs compared to Maharashtra or Gujarat. அங்கே இருக்கிறத விட as I said before, இங்கே தான் lower caste entrepreneurs நிறைய பேர் இருக்காங்க. Several entrepreneurs from low castes armed with technical capabilities emerged during this period. In the period in பாத்தீங்கன்னா during the 1990s மக்களுக்கு ஒரு awareness create பண்ண ஆரம்பிச்சோம். அதே மாதிரி during that time only LPG schemes were introduced, so it became a very ripe period for Tamil Nadu to get out. So the state is not immune to the global and nationwide shift against labor, wage levels and social protection of labor in both organized and unorganized sector. இது ரெண்டுமே we focused more on labor reforms, அப்புறம் we focused on various welfare schemes especially for lower caste people, women, etc. The embedding of labor mobilization within larger social solidarities among lower caste is critical because of higher unionization இருந்தது மக்கள் கிட்ட. Based on Tamil Nadu experience, we can therefore say the process of human development and economic dynamism can go hand in hand. இப்போ for example human development ஒரு ஸ்டேட்டுக்கு முக்கியமா இல்லை economic development ரொம்ப முக்கியமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க மெயின்ஸ்னா, அதுக்கு நீங்கள் தமிழ்நாடு ஒரு கேஸ் ஸ்டடியாக பார்த்தா எப்படி எழுதுனீங்கன்னா என்னென்ன பாயிண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ யூ கேன் திங்க் இட் தட் வே. However, asymmetries emerging in this development trajectory. என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். Federal constraints on resource transfers as well as power to chart autonomous policies is increasing and the federalism is getting broken. This curtails power to respond to popular demands at the subnational scale. அதாவது இப்போ என்ன சொல்ல, ஓட்டு வாங்குறது இருக்குது ரெண்டு பார்ட்டிஸ். if there is one party which is already in power, அது திரும்ப பவருக்கு வரணும்னு what they'll do is ரொம்ப பாப்புலிஸ்ட் பாலிசிஸ் எதை கொடுத்தா மக்கள் ரொம்ப ஹாப்பி ஆவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும்னா மிக்சி கொடுத்தாச்சு, கிரைண்டர் கொடுத்தாச்சு, இப்போ மக்கள் என்ன
எதிர்பார்க்குறாங்க, எதை கொடுத்தா we can be back with a bang அப்படின்னு பார்த்துட்டு we are giving free washing machine அப்படிங்கிறாங்க. will this be even feasible? எவ்வளோ 7.2 crores இருக்காங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா அதில் எவ்வளோ ஃபேமிலிஸ் இருப்பாங்க, எவ்வளோ ஃபேமிலிஸ் இதில் லோவர் மிடில் கிளாஸ் அண்ட் பிலோ பவர்ட்டி லைன் இல்லை ஜஸ்ட் அபவ் பவர்ட்டி லைன் இருப்பாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம வாஷிங் மிஷின் கொடுத்தா கட்டுப்படி ஆகுமா ஆகாதா? இப்படி கொடுத்தாங்கன்னா வேர் வில் வி ஃபண்ட் திஸ் ஃபார் த கவர்மெண்ட்? இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ இந்த விஷயம்லாம் பார்த்தோம்னா the government is just following the populist measure, rather it is not following the welfareist measure னு நம்ம பார்க்கலாம். The arbitrary imposition of NEET exam for admissions to medical courses is one such example. Unevenness in the quality of healthcare and education in Tamil Nadu. அதே மாதிரி people இப்போ தமிழ்நாட்டிலே ஒரு சர்வே எடுக்கிறீங்கன்னா எந்த ஹாஸ்பிட்டல் பெட்டர், ஜிஹெச்ஆ இல்லை ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்னா people will surely say, most of the people will say private hospital. ஸோ இங்கே அந்த குவாலிட்டி பயங்கரமாக மாறுது. ப்ரைவேட் இட் இஸ் வெரி குட், வெரி சூப்பர், வெரி எலிட்டிஸ்ட். ஆனால் அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நாட் மெனி டைம் அஃபோர்டபிலிட்டி இல்லை, accessibility இல்லை, டாக்டர்ஸ் ஆர் நாட் பங்க்சுவல், த ட்ரீட்மெண்ட் that they are giving is not satisfactory. இந்த மாதிரி நிறைய இந்த மாதிரி கான்ட்ரடிக்ஷன் இருக்குது. ஹெல்த் செக்டாரில் மட்டும் இல்லை, இதே மாதிரி தான் ப்ரைவேட் ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்களா இல்லை கவர்மெண்ட் ஸ்கூல்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்கறத இங்கே ஒரு டபு மாதிரி பார்க்குறாங்க. வை ஆர் யோர் பேரண்ட்ஸ் வெரி புவர் அந்த மாதிரி பார்க்குறாங்க. ராதர் இப்போ ஃபாரின்லலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் ரன் ஸ்கூல்ஸ் ஆர் காலேஜஸில் சேர்றதுக்கு தான் நிறைய டிமாண்ட் இருக்கும். பிகாஸ் பீப்புள் கேனாட் அஃபோர்ட் ப்ரைவேட் ஸ்கூல், ஒன்லி த அப்பர் க்ரீமி லேயர் வில் ஜாயின் த ப்ரைவேட் ஸ்கூல். ஆனால் இங்கே அப்படியே மாறி இருக்கு. ஈவன் இஃப் த பேரண்ட்ஸ் ஆர் வெரி புவர், தே ஸ்ட்ரைவ் ஹார்ட் ஆர் தே ஈவன் சேவ் தேர் மணி டு புட் தேர் சில்ட்ரன் in the private schools. So இங்கே அந்த மாதிரி heavy contrast in both education and in health sector பார்க்கலாம். Poor learning outcomes among school children as well as growing preference for more private schools in marginalized social groups is a cause of concern. And then increasing reliance on private healthcare is also a cause of concern. Despite highly dynamic manufacturing and high-end service segments, the quantum and quality of jobs are inadequate to accommodate the large numbers of educated lower class. இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே enrollment ratio நிறையா இருக்குமா. ஸோ what people number of literate youth will be more because India is in the demographic dividend phase. Literate youth நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் அதுக்கேற்ற அளவுக்கு வேலை இல்லைனா then what will happen? Unemployment will be more. So people what they'll do is to sustain their family, what they'll do is they'll go and join any job that they find. அப்போ என்ன நடக்கும்? அவங்க படித்த படிப்புக்கும் அவங்க செய்கிற வேலைக்கும் there'll be a huge mismatch நடக்கும். So youth entering the labor market, it will be the quality of jobs and the quantum of jobs created, there will be a huge gap between this. This aggravates the reduced efficacy of affirmative action, a policy central to Dravidian mobilization due to growing privatization. Together, such trends generate new axes of inequalities that are both intra and intercaste that challenge the sustaining of Dravidian bloc. இது வந்து இப்போ political toneல பேசுறாங்க. இதில் என்ன சொல்றாங்கன்னா இப்படியே போயிட்டே இருந்தா the rich will get richer, poor will get poorer. So in the inequalities it will become more. The extent to which political mobilization can reorient its terrain to forge appropriate demands in the new context will therefore shape the possibilities of further expansion of substantive democracy in Tamil Nadu. So what we have to do is நம்ம self-sustaining பண்ணிக்கணும், substantive democracy-ஆவும் நம்ம மாறணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் தமிழ்நாடு கான்டெக்ட்னு இல்லாமல் ஜஸ்ட் இந்த ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் படித்து பாருங்கள். Is economic development more important or human development more important? Is there any way possible where we can achieve them both? அப்படின்னா is there a case study for it னு கேட்கும்போது நம்ம தமிழ்நாடு சொல்லலாம், இல்லை கேரளா சொல்லலாம். இந்த மாதிரி few southern states நம்ம எக்ஸாம்பிளாக காட்டலாம். Moving on to the next article. Next article எதை பற்றி சொல்லியிருக்குன்னா ரீசெண்டாக ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் ஒரு ரெசல்யூஷன் எடுத்தாங்க on Sri Lanka regarding the human right excess that happened during the civil war. அதுக்கு Sri Lanka it actually asked India to vote for it. ஆனால் what we did was we abstained from voting. We did not vote against, we did not vote for, we abstained voting. இதுலேருந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா India seems to have utilized the opportunity to preserve its diplomatic
ஸ்பேஸ். நம்ம நினச்சிருந்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாடுல எலெக்ஷன் வருது, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது பிஜேபி கவர்மெண்ட் இஃப் இட் ஹேட் தாட் அது என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா we are voting against ஸ்ரீலங்கான்னு சொல்லியிருந்தோன்னா அது ஒரு ரொம்ப பாப்புலர் மூவாக மாறி இருக்கும் தமிழ்நாட்டில். they could have even swept the election, இல்லைனா they could have got a considerable number of seats. ஆனால் அப்படி நம்ம பண்ணாமல் we did not vote for or against, we just abstain from voting. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நம்ம லாங் டேர்மாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம டிப்ளமேட்டிக் மூவ்ஸ்லாம் we are going for long term, இந்த எலெக்ஷன் வின் பண்ணோம் அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இல்லாமல் லாங் டேர்மாக we have started to move to contain the pervasive influence of China over Sri Lanka, even when maintaining its support for Tamil minority to achieve equality, justice, dignity and peace. So இதெல்லாம் நம்ம சப்போர்ட் பண்ணாலுமே கூட லாங் டேர்மாக என்ன நமக்கு வேணும், சைனாவை கான்ட்ரடிக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒன்று ஸ்ரீலங்காவுக்கு ஃபாராக போயிருக்கலாம். ஸ்ரீலங்காவுக்கு ஃபாராக போயிருந்தால் தமிழ் பீப்புள் ஒரு தமிழ் மைனாரிட்டி பீப்புள் கிட்ட அகேன்ஸ்டாக போயிருப்போம். அப்படி தமிழ் மைனாரிட்டி பீப்புளுக்கு ஃபாராக போகணும் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல பார்ட்னரை இழந்திருப்போம். பிகாஸ் வை இப்போ சைனா இஸ் இம்போஸ் its loans, அப்புறம் வந்து the ஹம்பன்தோட்டா போர்ட், அப்புறம் இந்தியா அண்ட் ஜப்பான் was to develop the western coast eastern coast command, அதுவுமே we lost the project. இந்த மாதிரி நிறைய நமக்கு நெகட்டிவாக நடக்கும்போது இப்போ we could have scored a goal, ஆனால் for long term that will not work அப்படின்னு we abstain from voting. இது ஒரு நல்ல மூவ் அப்படின்னு இந்த ஆத்தர் அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருக்காரு. UN High Commissioner report raises concern over increasing militarization, heightened surveillance against rights defenders and NGOs, interference with various prosecutions in emblematic cases from past and dangerous anti-minoritic rhetoric. இதெல்லாம் இப்போ ஸ்ரீலங்காவில் நடக்கிற சினாரியோ. நம்ம நினச்சிருந்தோம்னா இதை நமக்கு ஃபேவராக யூஸ் பண்ணி நம்ம we could have scored a goal. Hence its emphasis on devolution rather than accountability நமக்கு இப்போ புரியுது. இப்போ தேவையில்லாமல் அந்த பழைய ப்ராப்ளம் நம்ம எடுக்க வேணாம், இப்போ யார் அக்கௌண்டபிள் இதுக்கு அப்படின்னு நம்ம இப்போ கேட்கறதுக்கு வேணாம். லெட்ஸ் டிவால்வ் த ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம விட்டுட்டோம். India has its own limitation in expressing disappointment over the island nations move away from reconciliation and devolution. It continues to be weighed down by the Chinese presence in the region. Even the need to be in accord with sentiment in Tamil Nadu in the midst of an election, there was no motivation enough for India to change its position from tactical neutrality. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் தான் நம்ம bilateral relation questions-ல யூஸ் பண்ணலாம். This will become keywords. Tactical neutrality. இப்போ நம்ம நியூட்ரலாக இருக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம எந்த சைடு ஸ்டாண்ட் எடுத்திருந்தாலும் நம்ம வந்து அதை ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கலாம். ப்ரோ ஸ்ரீலங்கா ஸ்டாண்ட் எடுத்திருந்தோம்னா சைனாக்கு கவுண்டர் பண்ணுறதுக்காக இவனை நம்ம சைடு ஸ்ரீலங்காவை நம்ம சைடு இருக்கிறதுக்காக தான் நம்ம ப்ரோவாக ஓட் பண்ணோம்னு சொல்லியிருக்கலாம். அகேன்ஸ்டாக ஓட் பண்ணியிருந்தோம்னா தமிழ் மக்களை அவங்க எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க அதுக்காக நம்ம அகேன்ஸ்டா ஓட் பண்றோம் அப்படின்னு நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிக்கலாம். ஆனா இது ரெண்டுமே இல்லாம we chose a middle path which is tactical neutrality. To one of open support for the resolution. When pragmatism and principle were needed in equal measure, the center seems to have chosen abstention as an even way out, easy way out. அப்படின்னு இதுல இந்த ஆர்டிக்கல்ல சொல்றாங்க. So that's the gist of this article. Assessing India's counter to diminishing democracy. ரீசெண்டாக வந்து இந்தியா வந்து ஒரு நம்மளோட democracy status it was degraded in US based Freedom House and the Sweden based Freedom Institute. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. nothing more important or nothing new that we haven't discussed. So just have a look at the important areas. Water, the looming frontier. Let's move on to the next article. There are only 2 unpolluted fresh water sources in the country which we must conserve and land use. இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா Water Aid has found that almost 70% of India's surface and groundwater is contaminated by human and other waste. இது ரீசெண்டாக இப்போ ரிலீஸ் ஆன ரிப்போர்ட்டுங்கிறதுனால what are the things that we have to do, what is the current scenario, அதுதான் இந்த ஆர்டிக்கலில் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. Indiscriminate human activity is often reason for environmental degradation and pandemic. The practice of keeping animals locked together for mass production of meat produces an artificial environment that can birth mutate in erstwhile dominant virus. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கோவிட் வைரஸே அனிமல் டு ஹியூமன் இன்னும் பரவ ஆரம்பிக்கல அப்படின்னு ஒரு தியரி இருக்குது. அப்படி பரவ ஆரம்பிச்சிட்டா தென் இன் இந்தியா பீப்புள் வில் பி சிவியர்லி அஃபெக்டட். பிகாஸ் நமக்கு இன்னமுமே அந்த பேரியர் கிடையாது. வீட்லேயே இன்னும் ஆடு மாடெல்லாம் வளர்க்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இமேஜின் அந்த மாதிரி வளர்க்குற ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒவ்வொரு ஆடோ மாடோ கொரோனாவில் அட்டாக் ஆயிருந்தா தென் வாட் வில் ஹேப்பன் டு த பீப்புள் ஹூ ஆர் லிவிங் தேர். ஸோ அந்த மாதிரி ஆனால் என்ன நடக்கும், வாட் வி ஷுட் நாட் டூ அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க.
Once the virus found its way to the human population, it is bound to proliferate in wastewater. In England, several wastewater samples tested to have COVID traces. அதே மாதிரி சிட்னிலையும் நடந்திருக்கு. This COVID virus can spread through sewage water, but water is often discharged into water bodies in India. So sewage waterலேருந்து இப்போ ஒரு ரிவரில் விடுறாங்க அந்த தண்ணியன்னா நினச்சி பாருங்கள், அந்த ரிவர் ஃபுல்லாக பொல்யூட் ஆனால் how many people will be affected, how many person will be affected, எவ்வளோ living organisms affect ஆகும், அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். Some water transmitted viral pathogens are astrovirus, hepatitis A, norovirus, etc. Unlike the developed world, a huge section of population uses polluted water from sources like rivers, lakes, groundwater for drinking. இதுக்கு நம்ம என்னதான் பண்ணலாம்? இப்போ இந்த மாதிரி ஒருவேளை பொல்யூட் ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இந்தியா சினாரியோ இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்லலாம் வேற மாதிரி. இந்தியாவில் ஸ்ட்ரைட்டாக ஆற்றுலையோ குளத்துலையோ தண்ணி எடுத்து அப்படியே அதை குடிக்கிறதுக்கும் சமையலுக்கும் யூஸ் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட்ஸ் ஹை டைம் வி ஷுட் திங்க் about it. Are we prepared for this? Can we be prepared? Can we decontaminate our water and groundwater? So despite the poor quality of water in India, the government has announced 3 lakh crore Nal Se Jal scheme to provide drinking water by 2024. Every house will have piped drinking water by 2024. Since most of the water sources are contaminated, the only way to purify is reverse osmosis. எல்லார் வீட்லயும் இப்போ ஒரு RO plant இருக்கு. But RO removes contaminants and it also takes out the healthy minerals. So RO water is unhealthy and exorbitantly priced proposition. To neutralize the virus, we would need at least ultraviolet aquaguard treatment. ஆனா அதை நம்மளால பண்ண முடியுமா? முடியாது, because it is very costly and for a huge population, that is to set up the plant, அதுக்கப்புறம் அதை ஆப்ரேட் பண்ணுறது, this will really take time. The simple answer is that there is no technological substitute for living natural resources like pristine natural water and soil. We must conserve them. இப்போதைக்கு நம்ம கிட்ட ரெண்டு விஷயம் தான் கண்டாமினேட் ஆகாத வாட்டர் இருக்கு. ஒன்று என்னன்னா, the water beneath our forest, it is actually as good as spring water. We must safeguard it for our own lives and for the future generation. We have destroyed the natural living sources for the rush of our development. இது எல்லாமே மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல இது எல்லாமே நம்ம எழுதலாம். இன்னொரு விஷயம் நம்ம இன்னும் நம்ம அஃபெக்ட் பண்ணாதது என்னன்னா, there are two unpolluted fresh waters. The first is below our forest. The second is the aquifers that below floodplains of rivers. Rivers வர்ற வழியில் இருக்க அந்த floodplainல இருக்கிற இந்த ரெண்டு சோர்ஸும் தான் நம்ம இன்னும் கண்டாமினேட் பண்ணாமல் இருக்கோம். Both these sources provide natural underground storage and are renewable because the rain provide natural recharge year after year. There is one sacred conservation condition: we should use only fraction of the annual recharge. எவ்வளோக்கு எவ்வளோ தேவையோ அது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துடக்கூடாது. ஒரு ஃப்ராக்ஷன் மட்டும் வச்சுட்டு இதை ரெனியூவபிள் சோர்ஸாக நம்ம மாற்றணும். The aquifers underlying forests can provide a healthy mineral water purely for drinking purpose. Since a person drinks only 2 to 3 liters of water per day, the mineral water requirement is modest. The river floodplains are great source of water. இவர் வந்து இப்போ இருக்க வாட்டர் woes, ட்ரிங்கிங் வாட்டருக்கே இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது. நம்ம அதுக்கே 2024 டார்கெட் வச்சுருக்கோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. It is important to remember that these evolutionary resources once lost will be lost forever. இப்போவே நம்மக்கிட்ட ரெண்டு சோர்ஸ் தான் இருக்குது. ஒன்று காட்டுக்கெல்லாம் அடியில் இருக்கிற அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டர், இன்னொன்று ஃப்ளட் பிளெயின்ஸ்க்கு அடியில் இருக்க வாட்டர். இதையும் நம்ம தொலைச்சிட்டோம்னா இட் இஸ் லாஸ்ட் ஃபார் எவர். இட் இஸ் டைம் வி அண்டர்ஸ்டுட் தட் திஸ் நேச்சுரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் bequeathed us by nature. If we don't realize this, it will be only our loss. அதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் வாட்டர் woes. The last article of the today, adding coal to the fire. இந்த ஆர்டிக்கல் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னா, recently India has reaffirmed its commitment to bold plans for switching to renewable energy. இது ஒரு சைடு நடந்தாலுமே one of the world's largest new coal investment, அதாவது அதானி கோல் கம்பெனி is planning to invest $16.5 billion in a coal project in Queensland in Australia. So what are the things that we have to do? நம்ம ஒரு சைடு என்ன சொல்கிறோம்னா, renewable energy தான் நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒரு சைடு சொல்கிறோம். இன்னொரு சைடு என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கோல் ப்ராஜெக்ட் இந்தியாவில தான் போகுது, அதை ஃபண்ட் பண்ணுறதுக்கு இந்தியாவில் இன்னும் ஆளுங்க இருக்காங்க. ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் வி ஹாவ் டு டூ, ஹவ் ஆர் வி கான்ட்ரடிக்டிங் அவர் ஓன் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத இதில் சொல்கிறாங்க. CO2 emissions, the chief cause of climate change, totaled 36 billion metric tons in 2019, of which 40% came out from coal. So major contributor is from coal. Carmichael mine is set to become Australia's largest coal mine, producing 60 million tons
annually and 2.3 billion ton over the 60-year lifespan. So இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்தை environmentally degrading விஷயத்தை பண்றதுக்கு India is the starter. Government of India is drawing up plans for carbon neutrality following several others because various countries have announced 2050 to be their target. For achieving zero carbon target will require vast investment in the production, storage, distribution of renewable energy. But the approval for Adani to India makes reaching those targets much harder because in one side we are moving towards renewable energy, the other side we are moving towards coal and the madri already the thing which is already polluting the earth on the side நம்ம move பண்ணிட்டு இருக்கோம். So we should make sure that we should leave the coal behind and move only towards renewable energy. அதான் இந்த ஆர்டிகலோட gist. The other things they are just facts and data. Have a read at this article. Next one, the urban unemployment rate in India rose sharply to 20.9, கிட்டத்தட்ட 21% in financial year 2021 following stringent lockdown. அதில் what are the various countries, various states எதுலெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது, young workers who were hit hard, uneven impact எங்கெங்க இருந்தது, labor force participation rate which is unemployment rate, அதாவது people who are not at all unemployed. Labor force participation rate na people who are in labor force, and unemployed are people who are actively seeking job but they cannot find job. So just have a look at this data. உங்களுக்கு இது மெயின்ஸ்ல கோட் பண்றதுக்கு இந்த data it will surely come in handy. And this one is LFPR versus UR in 15 to 29 years old, all ages. இது youth ageல மட்டும். So that's all for today's article. Have a look at all the articles that I mentioned. You can find this highlighted newspaper PDF by clicking the link in the description box below. So kindly tune in tomorrow for tomorrow's class. Thank you for today. Thank you.